சிவா போற்றி. நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. ஜெய் சுந்தரமூர்த்தி விநாயக சுவாமிக்கு. அன்பு சார்ந்த மெய்யன்பர்களே, இல்லாமல்ல அம்பிகையின் அருளாலே உமையோர் பங்கரின் திருவருளாலும் மிக சிறப்பான முறையில் நமது ஆலய கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கின்றது. அதிலே இன்றைய தினம் முதல் அங்கமாக காலையிலே பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் நடைபெற்று தொடர்ந்து கணபதி ஹோமமும் நவக்கிரக ஹோமமும் நடைபெற்றது. தொடர்ந்து இப்பொழுது கும்பாபிஷேகத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக வந்திருக்கின்ற அன்பர்களுக்கு எல்லோருக்கும் பத்திரிகையை வாசித்து என்ன நிகழ்வெல்லாம் நடைபெற போக இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்ததாக பத்திரிகை வாசிப்பது என்பதை ஒரு அங்கமாக இந்த கும்பாபிஷேகத்தில் வைத்திருக்கார்கள். என்ன சிக்கல்னா, நான் இப்பதான் வந்தேன், என்கிட்ட கொண்டாந்து இதை கொடுத்துட்டேன். என்னமோ எனக்கு என்னன்னே தெரியல. கொஞ்ச நாளா நான் போனோம், மைக்கு என்கிட்ட வருது, ஏன் தெரியல. அது சந்தோஷமாகவும் இருக்கின்றது, பயமாகவும் இருக்கின்றது. அதனால முதலிலே இந்த நிகழ்வை பற்றி சொல்லிவிடுகின்றேன். ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் நூதன மீனாட்சி உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வர ஆலயத்தின் ஜீர்ணோத்தாரண புரணாவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம். நமது மாரியம்மன் முத்துமாரியம்மன் ஆலயம் பழமையாக இருந்தாலும் புதிதாகவே சிவன் ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் நூதன ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் என்று அதில் எழுதப்பட்டிருக்கின்றது. நிகழும் மங்களகரமான சுபஸ்ரீ விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 21ஆம் நாள் ஆங்கிலம் 4ஆம் தேதி 5வது மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ சப்தமி திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய சித்தயோகமும் நேந்திர ஜென்மம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை மணி 9:10 மேல் 9:40 வரும் ரிஷப லக்னத்தில் சுபமுகூர்த்தத்தில் சுப நாளையில் சுப வேளையில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ மீனாட்சி உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரன் மற்றும் ஏனைய பரிவார மூர்த்திகளுக்கு சுந்தர விமானங்களில் கலச திருக்குட நன்னீராட்டு பெருச்சாந்தி பெருவிழா மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஆகவே மீனவர்கள் 5ஆம் தேதி 4வது மாதம் 2025 அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 9:10 மேல் 9:40 ரிஷப லக்னத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதுல ஒரே ஒரு 2 சின்ன விஷயம் சொல்லணும். இந்த கும்பாபிஷேகத்துல ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட லக்னத்தில் அதை செய்ய வேண்டும். அதனால கும்பாபிஷேகம் அன்னைக்கு 9:10 இருந்து 9:40 கும்பாபிஷேகம் போட்டிருக்காங்க. அதனால 9:30 போகணும்னு சொன்னீங்கன்னா நடக்காது. சரியாக எனக்கு தெரியும், நான் ரவி அண்ணாவை நான் வளர்ந்து வரும்போதுல இருந்து அவரை பார்த்து கொண்டு இருக்கின்றேன். அவருடைய தலைமையில் இது நடைபெற இருக்கின்றது. அதனால மிக சிறப்பான முறையில் சரியான குறிப்பிட்ட லக்னத்தில் இந்த கும்பாபிஷேகத்தை செய்து விடுவார். அதுல கும்பாபிஷேக லக்னங்கள்ல ஒரு குறிப்பு இருக்கின்றது. ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருட்சக லக்னம், கும்ப லக்னத்தில் இந்த ஸ்திர லக்னம் என்று இந்த லக்னத்தை சொல்வார்கள். அந்த ஸ்திர லக்னத்தில் கும்பாபிஷேகம் செய்தால் மிகவும் சிறப்பு என்று சொல்லப்படுகின்றது. அப்படி இந்த ஆலயத்தை திட்டமிட்டு நமது ஆலய குருக்கள் ரொம்ப சிரமப்பட்டு இந்த நேரத்தை குறிப்பிட்டு லக்ன கணக்கெல்லாம் எடுத்து இந்த ரிஷப லக்னத்தில் செய்ய வேண்டும் என்று அதை முயற்சி செய்திருக்கின்றார். அப்படி இந்த நிகழ்வில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம் என்றால், ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நிகழ்வெல்லாம் நடைபெற இருக்கின்றது. அதிலே நாம் எல்லோரும் குறிப்பாக எல்லோரும் எல்லா நாட்களிலும் கலந்து சிறப்பித்து கும்பாபிஷேகம் அன்றைக்கும் நான் சொன்ன நேரத்தில் கலந்து சிறப்பிக்கும்படி அன்போடு வேண்டுகின்றேன். இன்றைய தினம் 28ஆம் தேதி 4வது மாதம் 2005 காலை மணி 5:30 மணிக்கு மேல் மங்கள இசை, சூரிய உதயத்துக்கு முன்பாக ஆச்சாரிய வரணும், பிரதிஷ்டா மகா சங்கல்பம்,
ಯಜಮಾನ ನಡುಕೆ ಪೂರ್ವಾಂಗ ವಿಘ್ನೇಶ್ವರ ಪೂಜೆ ಪುಣ್ಯಾಗ ವಾಚನ ಪಂಚಗವ್ಯಂ ದೇವದಾನುಕ್ಕೆ மூர்த்தர் நிர்ணயம் பத்திரிகை படல கும்பாபிஷேக பத்திரிகை வாசித்தல் இப்ப அதுதான் நடந்தது. அதனை ஒட்டி சரியாக 7:30 மணிக்கு மேல் கணபதி ஹோமம், கோ பூஜை, பூர்ணாகுதி, அபிஷேகம், பிரசன்ன பூஜை, நாளிகேர தாடனம், நாளிகேரன தேங்காய், நாளிகேர தாடனம், தேங்காய் உடைத்தல், தீபாராதனை, தீர்த்தம் மற்றும் யூதி பிரசாதங்கள் வழங்கப்படும். பத்திரிகையில் ஒரு நிகழ்வு குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த நிகழ்வை இன்றைய தினம் நடத்தாமல் மாற்றி புதன்கிழமை நடத்த இருக்கின்றார்கள். கோபுர கலசங்கள் ஸ்தாபனத்தை இன்றைய தினம் இல்லாமல் தவிர்க்க முடியாத காரணத்தினால் அந்த நிகழ்வை புதன்கிழமை காலையில செய்ய இருக்கின்றார்கள். பிறகு இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் கடன்கள் இங்கிருந்து புறப்பட்டு பாலாலயத்துக்கு சென்று விநாயகர் நவகிரக மூர்த்தங்களுக்கு அபிஷேகம்லாம் நடைபெற்ற பிறகு உங்களுக்கு அனைவருக்கும் விபூதி பிரசாதங்கள் வழங்கப்பட்டு இன்றைய பகல் நிகழ்வுகள் பூர்த்தியாகின்றது. மாலையில பூர்வாங்க பூஜைகள் சரியாக 5:30 மணிக்கு மேல் பூர்வாங்க பூஜை, வாத்து சாந்தி, பிரவேச வழி, கிராம சாந்தி, ஸ்ரீ பைரவர் பூஜை, ரக்ஷோக்ன ஹோமம், தீபாராதனை, விபூதி பிரசாதங்கள் வழங்க இருக்கின்றார். மாலையில முக்கியமான பூஜைகள் எல்லாம் செய்ய இருக்கின்றார்கள். இந்த இடத்தை சுத்தம் செய்கின்ற வழியாக முதலிலே வாத்து சாந்தி, பிறகு பிரவேச பலி, பிறகு கிராம சாந்தி, பைரவர் பூஜை, ரக்ஷோக்ன ஹோமம் என்று சொல்லக்கூடிய 5 சாந்தி பூஜை மிக சிறப்பான முறையில் நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் மாலையிலும் வந்து கலந்து சிறப்பிக்கும்படி வேண்டுகின்றோம். பிறகு நாளைய தினம் 29ஆம் தேதி 4ஆம் தேதி 4வது மாதம் 2025 காலை மணி 8 மணி முதல் பூர்வாங்க பூஜை ஸ்ரீ வள்ளி தெய்வசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருச்சதி சத்ரு சம்ஹார ஹோமம் நடைபெற இருக்கின்றது. ரொம்ப முக்கியமான ஒரு ஹோமம். அன்பர்களுக்கு வாழ்க்கையில் சுகமாக எல்லா இந்த சத்துருக்கள்லாம் நீங்கி சிறப்பாக வாழ்வதற்கு முருகப்பெருமானுக்கு சிறப்பாக செய்யக்கூடிய, குறிப்பாக இந்த யாகம் திருச்சுத்தூர் முருகன் ஆலயத்தில் ரொம்ப சிறப்பாகவே தினந்தோறும் நடைபெறுகின்ற ஒரு சத்துரு திருசதி ஹோமம் இந்த உலகத்திலேயே எங்க இருக்கிற திருச்செந்தூர் தினந்தோறும் நடந்து கொண்டே இருக்கு. அந்த சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு மூலாலயத்துக்கு பின்புறத்தில் இருப்பார் முருகப்பெருமான். ரொம்ப அழகா மயில் மேல உட்கார்ந்து கொண்டு சத்ரு சம்ஹார மூர்த்தி இருப்பார். அந்த மூர்த்திக்கு இந்த ஹோமம் நடைபெற, அந்த ஹோமத்தை இங்கே செய்ய வேண்டும் என்று நம்மளோட குருக்கள் ஐயா மற்றும் அண்ணா அவர்கள் தலைமையில காலை நாளை தினம் நடைபெற இருக்கின்றது. நம்ம எல்லா சத்துருக்களுக்கு நீங்க வேண்டும் என்றால் இந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொண்டால் கட்டாயம் முருகப்பெருமானோடு உங்களுக்கு முழுமையாக. அதனை ஒட்டி பூர்ணாவதியாக தீபாராதனையில் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டு அன்பர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கப்படும். மாலை 5:30 மணிக்கு மேல் பூர்வாங்க பூஜைகள், மகாலட்சுமி ஹோமம், ஸ்ரீ சுக்த 108 சுமங்கலி தீப பூஜை, கோ பூஜை, ஆலய பிரவேச தீபஸ்தாபனம் நடைபெறும். நாளைக்கு பெண்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான நாள். குறிப்பாக நம்ம ஆலயத்தில் வரக்கூடிய எல்லா சுமங்கலிகளுக்கும் 108 சுமங்கலிகள் சேர்ந்து ஒரே ஏக காலத்தில் தீப பூஜை செய்ய இருக்கின்றார்கள். ரொம்ப ரேரா நம்ம நாக்கால நடக்கும் இந்த மாதிரி. அப்படி கும்பாபிஷேகத்தோடு சேர்த்து செய்ய வேண்டும் என்று ஆலய நிர்வாகம் முயற்சி செய்து இந்த 108 சுமங்கலி பூஜை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அதில் பங்கு பெற்ற அன்பர்கள் உங்கள் மேல் விவரங்களை ஆலய குழுக்களோடு தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். தீப பூஜை நடந்த பிறகு ஆலய மூலாலயங்களுக்கு எல்லாம் தீப ஸ்தாபனம் நடைபெற இருக்கின்றது. முதலில் சுவாமியை கொண்டு போய் வைப்பது பிரதிஷ்டை பண்ணுவதற்கு முன்பாக தீபத்தை தான் கொண்டு போய் பிரதிஷ்டை செய்வோம். அதனால இந்த 108 சுமங்கலிகள் உட்கார்ந்து தீப பூஜை செய்த எல்லா தீபங்களையும் விநாயகர் தொடங்கி மற்றும் எல்லா பரிவாரங்களையும் மற்றும் மூலாலயத்தில் இருக்கின்ற முத்துமாரியம்மனையும் மூலாலயத்தில் இருக்கின்ற விஸ்வநாதருக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் தீபஸ்தாபனம் நடைபெறும். ஆக எல்லோரும் வந்து திரளாக சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டும். மேலாட்டி கூட ஸ்ரீ சுத்த ஹோமம் பண்ணும் போது எல்லாரும் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா நாளைய மறுநாள் புதன்கிழமை செக் பண்ணுவோம். நாளைய மறுநாளுக்கு புதன்கிழமை செக் பண்ணுவோம். அதுக்காகவே எல்லாரும் சிறப்பா வந்து கலந்து சிறப்பித்து மணிகள் போட வேண்டுகின்றேன். அதை தொடர்ந்து 30ஆம் தேதி 4வது மாதம் 2020 புதன்கிழமை காலை 8 மணி முதல் ஒரே ஒரு சின்ன விஷயம் அதுக்கு சொல்லி எல்லா நாளும் 8 மணிக்கு தான் போட்டிருக்காங்க. ஒரு பெரிய சிறப்பு.
எல்லா நாளும் நான் பார்த்துக்கிட்டே ஒரு 8 மணி எடுத்துருக்காங்க. நீ மட்டும் தான் காலையில. என்ன அர்த்தம்? நாம எல்லாரும் காலையில 8 மணிக்கு வந்து உங்களுக்கே பாருங்க, சிறப்பு பாருங்க. நான் என்ன சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். சொல்லுகின்ற வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சது நான் என்ன சொல்ல வரேன். அதனால காலையில 8 மணிக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. 30ஆம் தேதி 4வது காலை பூர்வாங்க பூஜை, ருத்ர லலிதா ஹோமம், தீபாராதனை, தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒரு ஹோமங்களில லலிதா ஹோமமும் ருத்ர ஹோமமும் சொல்லப்படுகின்றது. அந்த ஹோமம் 30ஆம் தேதி காலையில நடைபெற இருக்கின்றது. ருத்ரனாக சிவனுக்கும் லலிதா அம்பாளுக்கும் 2 ஹோமமும் ஏக காலத்தில் ஒரே வேலையில் 2 ஹோமத்தையும் ஒரே நேரம் செய்ய இருக்கின்றாங்க. ரொம்ப முக்கியமான வேலை. இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் சுவாமியின் அவரை சீக்கிரமாக பெறலாம் என்று சொல்லி எல்லோரும் வந்து கலந்து கொள்ளணும் எடுக்கணும். அதே போல அன்றைய தினம் மாலை 5:30 மணிக்கு மேல் பூர்வாங்க பூஜைகள், பைரவர் ஹோமம், அபிஷேகம், தீபாராதனை, விபூதி பிரசாதங்கள் வழங்கப்படும். இன்னைக்கு ரேஷால உலகம் முழுசுமே, நான் சொல்றது கொஞ்சம் ஜோக்கா இருக்கும், ஜோக்கு தான் சொல்றேன், சீக்கிரமா கலா கட்டுனாலும் பைரவர் தான். மற்ற சாமியெல்லாம் நம்ம இன்னைக்கு விட்டுட்டோம் கும்பிடுறது. கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு போய் கடைசியா இப்ப பைரவர்கிட்ட, ஆஞ்சநேயர்கிட்ட, பிரத்யங்கரா, இந்த மாதிரி சாமி நிற்கிறோம். அது தப்பா சரியான என்னோட நோக்கம் வேற, அது உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம். ஆனால் பைரவர் இன்னைக்கு ரொம்ப பிரசித்தமான சாமி. அஷ்டமிக்கு எல்லா கோயிலும் இன்னைக்கு பிரம்மாண்டமா சொல்றாங்க, ரொம்ப பிரமாதமா நடக்குது. அதனால அவருக்கு ஒரு சிறப்பு ஹோமம், அபிஷேகம் செய்ய இருக்கின்றார்கள். இதோட வந்து அந்த 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மேல் வந்து கலந்து சிறப்பிக்கும்படி வேண்டுகின்றேன். அடுத்ததாக 1ஆம் தேதி 5வது மாதம் 2025 வியாழக்கிழமை அன்றைய தினம் காலை 8 மணி முதல் பூர்வாங்க பூஜைகள், பிரசன்ன ஹோமம், அபிஷேகம், பூஜை, சைனாரோகணம், சூர்யாக்னி எடுத்தல், புனித மண் எடுத்தல், தீர்த்தம் எடுத்தல், இந்த முக்கியமான பூஜைகள் நடைபெற இருக்கின்றது. நாளை, அதாவது 1ஆம் தேதி மாலையிலே நடைபெறுகின்ற யாகசாலை பூஜைக்காக எப்போதும் அந்த யாக வேள்விக்கான தேவைப்படுகின்ற அக்னியை 3 இடத்திலிருந்து எடுக்கலாம். சூரிய பகவானிலிருந்து எடுக்கலாம், ஒரு சுமங்கலி கையிலிருந்து எடுத்து வாங்கிக் கொள்ளலாம். இல்லை என்றால் மடப்படையில இருந்து 2 சுமங்கலி எடுத்து வேள்வி பண்ணலாம். அதுல ரொம்ப உத்தமமாக சொல்லப்படுகின்றது சூரிய பகவானுக்கிட்ட இருந்து நேரடியாக அந்த நெருப்பை எடுப்பது. அதற்கு 2 முறையாக இப்போது எடுப்பார்கள். அரணிக்கட்டை என்று ஒன்று இருக்கின்றது, அதை பயன்படுத்தி அந்த கட்டையை படுத்தி சூரியன் நெருப்பை உண்டு கொள்வார்கள். இல்லை என்றால் பூத கண்ணாடி வாயிலாக சூரிய பகவானிலிருந்து அந்த நெருப்பை உண்டு பண்ணுவார். ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தா நமக்கு சூரிய பகவான் அருள் நேரடியாக கிடைக்கும். நம்ம அதனால அந்த பூஜை நடைபெறுகின்றது. அதே போல அன்றைய தினம் மாலை கும்பத்துக்கு தேவைப்படுகின்ற தீர்த்தத்தை, தீர்த்த சங்கரணம் என்று சொல்லக்கூடிய பூஜை நடைபெறுகிற தீர்த்தங்கள்லாம் பூஜை பண்ணி அந்த தீர்த்தத்தை புனிதப்படுத்தி கொண்டாந்து வைத்து இந்த கடங்களில் மாலையை நிரப்புவதற்காக அந்த தீர்த்தங்களை கொஞ்சம் சிரிப்பு எடுப்பார்கள். அதே போல மாலையில் அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய பூஜை நடைபெற இருக்கும். நவதானியம் முளையிடுது. அந்த முளையிடலுக்கு, நவதானியத்தை முளையிடுவதற்காக முதலிலே நமக்கு சுத்தமான மண் தேவைப்படும். அந்த மண்ணை பூமி மாதாவை பூஜை செய்து, பூமி மாதாவின் வயிற்றிலிருந்து அந்த மண்ணை 3 பிரிவாக எடுத்து கொண்டாந்து வைத்து யாகசாலையில வைத்து பிறகு மாலையில அங்குரார்ப்பணம். இந்த பூஜையெல்லாம் ரொம்ப முக்கியமான பூஜை. இதெல்லாம் நீங்க வந்து கலந்து சிறப்பிக்கும்படி வேண்டியிருக்கிறோம். பக்தர்கள் அன்றைய தினம் காலை மணி 11 மணிக்கு மேல் பக்தர்கள் பீடத்தில் பொன், நவரத்தினம், வெள்ளி, வைரம், வைடூரியங்கள்லாம் போன்ற பொருட்களை அன்றைய தினம் காலை மணி 11 மணி முதல் அன்றைய இரவு 8 மணி வரைக்கும் நீங்க வைக்கலாம். அதாவது காலை 11 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நீங்கள் நவரத்னம், தங்கம், வைடூரியம், வைரம், அன்னைக்கு நிறைய நகைலாம் போட்டுருவாங்க. நம்மளுக்கு அப்படியே கலட்டி வச்சு மகிழ்ச்சியா. நான் சொல்றேங்க, என்னோட வாழ்க்கையின் அனுபவத்தின் ஒரே ஒரு சின்னதா கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக, கடவுள் உங்களை கோடீஸ்வரனாக. நம்ம தான் தயார் இல்லை, நம்ம கொடுப்பதற்கு மட்டும் தயாரா இருந்துட்டோம்னா நிச்சயமா நீங்க கோடீஸ்வரர். அந்த மனம் வரணும். அந்த மனம் இன்னும் வரல. நாங்க நிறைய நன்கொடை போவோம், போய் கையை விட்டோன்னு இங்கே எண்ணுவாங்க. இந்த பாக்கெட்டுக்குள்ளே என்ன தெரியும், அவ்வளவு டெக்னாலஜி வச்சிருக்காங்க, நம்ம கரெக்டா எடுப்பாங்க. அப்ப அது என்ன அர்த்தம்னா
நான் ஒன்னும் கோடீஸ்வரனா பெரிய பணக்காராத, என்னத்தான் நீங்கள் கோடீஸ்வரர் ஆயிட்டாலும் வாழ்க்கை மகிழ்ச்சி ஆயிடும். அதனால கொடுப்பதற்கு மனம் இருந்தால் சுவாமியின் பீடத்தில் எல்லாம் வைக்கலாம், என்ன வேணா வச்சாலும் அம்பாள் தகும். அம்பாளுக்கு தகுதி எவ்வளவுன்னு சொல்லுங்க, யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளவுதான் கொடுக்கலாம், 100 வழி தான் கொடுக்கலாம், 10 வழி தான் கொடுக்கலாம், நம்ம தான் கணக்கு வச்சிருப்போம், புக்கு போட்டு எழுதி வச்சிருப்போம். இன்னார் இவ்வளவு கொடுத்தார், இன்னார் இவ்வளவு கொடுத்தார், இன்னார் இவ்வளவு கொடுத்தார், மறுபடியும் கொண்டு போய் ஒரு வழியும் சேர்த்து கொடுத்துட்டார், அவங்க கொடுத்துட்டாங்க. அப்ப அம்பாளுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால பக்தர்கள் பீடத்துல நிறைய வைக்கலாம், கோவிலுக்கும் பயன்பெறும், மக்களுக்கும் பயன்பெறும். அதனால கொடுக்கின்றவர்கள் நிறைய அந்த நேரத்துல 1ஆம் தேதி காலை 11 மணில இருந்து ரொம்ப முக்கியமான விஷயம் குருக்களையா சொல்றாங்க. யாரும் ஒரே ஒரு வேண்டுகோள், எந்திரங்களை கொண்டாந்து நிறைய வைக்க விரும்புவார்கள். இந்த எந்திரத்தை வைக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இவ்வளவு செலவு பண்ணி அன்பர்கள், குடும்பர்கள், கோடி மக்களுக்கு ஆலய நிர்வாக பொறுப்புல ஏற்பாடு பண்ணி தங்க வைரம் இந்த மாதிரிலாம் எல்லாம் எழுதி வைப்பாங்க. சுவாமிக்குள்ள பீஜாட்சத்துல அதுல எழுதி வைப்பாங்க. இவங்களோட பேரையும் நட்சத்திரத்தை எழுதி அதுக்குள்ள சொல்லி வச்சுக்கோங்க. தெய்வ செய்தி வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யாரோட பேரையும் எழுதி சாமி கீழே வைக்கக்கூடாது. சாமி கீழே அந்த பேர்களோட எந்திரத்தை நீங்களே எழுதி கொண்டு நிறைய கோயில இது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொன்னு என்னோட வேண்டுகோளை எப்போதும் என்னோட குருநாதர் ராமேந்திர குருக்கள் ஐயா சொல்லுவாரு, முடிந்த அளவுக்கு பழச இந்த உடைஞ்சது ஒடுசெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கும் பாருங்க, இதுக்காகவே தேடி வச்சிருப்பாங்க நிறைய பேர். பழைய காலத்துல போட்ட மூக்குத்தி, பழைய காலத்துல போட்ட மோதிரம், பழைய காலத்துல போட்ட உடைஞ்சதா கொண்டாந்து சாமிக்கு கொடுக்குறது என்ன நியாயம்னு எனக்கு தெரியல. எங்க வாத்தியார் சொல்லுவார், அதை செய்யக்கூடாது. அது ஒரு விளக்கமும் சொல்லுவார். ஒரு பால் பாத்திரத்துல பாலை பொங்க வைப்பதற்கு நல்ல சுத்தமான பால் பாத்திரமாக தான் எப்போதும் இருக்கணும். வேற வேற பாத்திரம் வைத்து நீங்கள் பால் காய்த்தா கட்டாயம் தெரிந்து போகும். பால் பாத்திரனே தனியா ஒன்று வைக்கணும். என்ன காரணம்னா எல்லாரும் வீட்டையும் அலம்பும் போது சுத்தமா அலம்பமா, அதுல ஏதாவது ஒரே ஒரு துளி இல்ல இருக்க புளிப்பு தன்மையும் கசப்பு தன்மையும் அந்த பானையில ஒட்டி இருந்தால் அந்த மொத்த பானை பாலும் கெட்டு போயிடும். நம்மவா இல்லையா? அப்படி இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு ஏற்பாடு பண்ணி பிரம்மாண்டமா கொண்டு போய் வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நம்ம மூக்குத்தில போட்ட பழைய திருவாணியை கொண்டாந்து உள்ளுக்கு சொல்லி இது என்ன நியாயம் நினைச்சு பாருங்க. அப்ப என்ன செய்யணும், அந்த மூக்கத்தையை நீங்க வைக்கலாம். எப்படின்னா கொண்டு போய் மறுபடியும் கடையில கொடுத்து புதிதாக அதுக்கு என்ன கிடைக்குமோ அதை வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கோம். நான் வைக்க வேணும்னு சொல்ல வரல, அந்த பழசை கொண்டு போய் கடையில கொடுத்து சாமிக்கு கொடுக்கறது உயர்ந்ததா கொடுக்கணுமா இல்லையா? இங்க பாருங்க இவ்வளவு வெள்ளி பொருள் தங்க இதெல்லாம் வேறு வைத்திருக்காங்க, அது உயர்வாக காட்டுவதற்கு. அந்த மாதிரி நீங்களும் கொடுக்கும் போது உயர்வாக கொடுப்பதற்காக அந்த நிகழ்வு ஏற்பாடு இருக்கின்றது. அதே போல அன்றைய தினம் மாலையில் ரொம்ப முக்கியமான அங்கம் நடைபெற இருக்கின்றது. என்ன என்று கேட்டீர்கள் என்றால் பூர்வாங்க பூஜை, அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்பலங்காரம், கலாகர்ஷம். இத்தனை நாள் நம்ம வெயிட் பண்ணது அப்பதான் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாள் பாலாலயத்தில் இருக்கின்ற சுவாமிக்கு பூஜையாகி அங்குரார்ப்பணம் நம்ம சொன்ன பத்தி நம்ம ரிசங்கனை எடுத்ததுக்கு பிறகு அங்குரார்ப்பணம் நடைபெற சொன்னா நவதானி முளையிடுவார்கள். நம்ம பெரியவங்க ஒரு மரபு வைத்திருக்காங்க, எந்த நல்ல காரியத்தை தொடங்கினாலும் முதலிலே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்க வேண்டும். ஒரு நவதானியத்தை கொண்டாந்து முளையிட்டு அது எப்படி வளர்ந்து வருகின்ற அந்த அடையாளத்தை பார்த்து நல்லா நடந்து ஒரு மரபு வைத்திருக்காங்க. முளைந்து வரும், நவதானியம் போட்டா கட்டாயம் முளைந்து வரும். அந்த பூஜை நடைபெற்ற இங்க வந்திருக்கின்ற எல்லா குருமார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் ஆலய நிர்வாகத்திற்கும் ரட்சாபந்தனம் நடைபெறும், காப்பு கட்டுகின்ற வைபவம் நடைபெறும். அதை தொடர்ந்து கும்பலங்காரம் ரொம்ப முக்கியமான பூஜை. முதல் பூர்வாங்கத்தில் உத்தராங்கத்துக்கு போவதற்காக பூர்வாங்கத்துல ரொம்ப சிறப்பா நடைபெறுகின்றது கும்பாலங்காரம். குருமார்களை உட்கார்ந்து வைத்து பூத சுத்திகளாம் செய்து கொண்டு இடங்களை வைத்து அந்த குடத்தில் மந்திர ரூபமாக தீர்த்தம் அதுக்குள்ள மங்கள பொருட்களை எல்லாம் அதை இட்டு அதை ஒரு அருவுருவமான நிலையில கொண்டாந்து வைத்து சுவாமி ஆவாரணம் பண்ணி பிறகு பாலாலயத்துக்கு எடுத்து சென்று அந்த அருள் ஜீவ கலைகளை அம்பாளுக்கிட்ட இருந்து அந்த கும்பத்தில் வர வைத்து பிறகு யாகசாலை பிரவேசம் செய்ய இருக்கின்றார்கள். மாலை 7:30 மணிக்கு மேல் முதற்கால யாக பூஜை, வேத பாராயணம், திருப்புற பாராயணம் நடைபெற்று யாக பூர்ணாதி நடைபெறுவதற்கு முன்பாக 8:30 மணி அளவில் நவரத்தின ஸ்தாபினம், எந்திர ஸ்தாபினம், பிம்ப ஸ்தாபினம், அஷ்டபந்தம் நடைபெறும். அப்ப வியாழக்கிழமை 1ஆம் தேதி 5வது மாதம் ரொம்ப முக்கியமான நாள். மறுபடியும் அம்பாள் பாலாலயத்திலிருந்து கொண்டாந்து மூலாலயத்தில் பிரவேசம் செய்ய பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்.
ரொம்ப முக்கியமான காலம். அதை வந்து நம்ம கண்ணால பார்க்கணும். பக்தர்கள் எல்லோரும் திரளாக வந்து அதற்கு முன்பாக ஆலயத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நவரத்தினம் எந்திரனா வைத்த பிறகு சுவாமியை கொண்டாந்து பிரதிஷ்டை செய்து அஷ்டபந்தனம் நடைபெறும். அந்த அஷ்டபந்தனம் நடைபெறுகின்ற வேளையில முதற்கால யாக பூர்ணாகுதி தீபாராதனை விபூதி பிரசாதங்கள் வழங்கப்படும். ஆக 1ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள். எல்லோரும் வந்து கலந்து சேர்ப்பிக்கும்படி வேண்டுகின்றோம். அதே போல 2ஆம் தேதி 5வது மாதம் 2025 2ஆம் கால யாக பூஜை நடைபெறும். ஆச்சாரிய விசேஷ சந்தி, பூர்வாங்க பூஜைகள், சூரிய பூஜை, கோ பூஜை, பாவனாபிஷேகம், மண்டப ஆராதனை, வேதிகா அர்ச்சனை, விபூதி விசேஷ தீபாராதனை, விசேஷ திவ்யாகுதி, பூர்ணாகுதி, மாரியம்மனுக்கு விசேஷ சகசிரநாம அர்ச்சனை, தொடர்ந்து தீபாராதனை, விபூதி பிரசாதங்கள் வழங்கப்படும். 2ஆம் கால பூஜையில ரொம்ப சிறப்பான முறையில எல்லா விசேஷமும் ஏற்பாடு செய்திருக்கார். வேத பாராயணத்துக்காக வேத பாராயணத்துக்கு வந்திருக்கார்கள். தீட்சிதர்கள் சிதம்பரத்திலிருந்து வேத பாராயணம் பண்றதுக்குன்னு தனியா வந்திருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அதெல்லாம் நீங்க கண்ணால பார்த்து காதால அந்த வேதத்தை கேட்க வேண்டும். ரொம்ப பிரமாதமா ஜெபம் பண்ணக்கூடியவங்க வந்திருக்காங்க. அவங்க அதை பண்ணுவாங்க. அதே வேளையில யாகசாலையில் ஆகமூர்த்தமாக பூஜைகள்லாம் சிறப்பாக ரவியண்ணா தலைமையில நடைபெறும். ஆகவே 2ஆம் கால பூஜை. பிறகு அன்றைய தினமே 2ஆம் தேதி மாலையிலே 3ஆம் கால யாக வேள்வி தொடங்க இருக்கின்றது. ஆச்சாரிய விசேஷ சந்தி, பூர்வாங்க பூஜைகள், கோ பூஜை, சூரிய பூஜை, பாவனாபிஷேகம், மண்டபாராதனை, வேதிகா அர்ச்சனை, விசேஷ திவ்யாகுதி, பூர்ணாகுதி, சுந்தரேஸ்வர சகசிரநாம அர்ச்சனை, சிவனுக்கு சகசிரநாம அர்ச்சனை நடைபெறுகின்றது. மாலையில எல்லோரும் அதற்கு தேவையான வில்வம் புக்கெல்லாம் நிறைய கொண்டாந்து கொடுத்து அந்த அர்ச்சனையில பங்கு பெறும்படி வேண்டும். அன்றைய தினம் காலை மணி 10 மணிக்கு நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு நிகழ்வு. 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் காலையில சுவாமிக்கு சரியாக 10 மணிக்கு கைலாபியங்கள் நடைபெறுகிறது. சுவாமிக்கு பக்தர்கள் சென்று எண்ணெய் வைக்க ஆரம்பிக்கலாம். என்னைக்குனா 2ஆம் தேதி 5வது மாதம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நீங்க தொடங்கலாம். அதனால பக்தர்கள் தேவையான விஷயம் இங்க தயார் பண்ணி வைத்திருக்காங்க. நீங்களும் வரும்போது எண்ணெய், நல்லெண்ணெய், சந்தனாதி தைலம், பொன்னாங்கண்ணி தைலம், நெய் போன்ற பொருட்களை, நெய்யாக இருந்தால் கொஞ்சம் உருக்கி இருக்கணும், கெட்டியா நெய் இருக்கக்கூடாது. நெய் அதை தயார் பண்ணி வைத்திருக்கின்றார்கள். கோவிலே அதை தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள். இங்கே நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இல்லை என்றால் நீங்களும் கொண்டாடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நீங்களும் கொண்டாடலாம். ஆலய வளர்ச்சிக்காக இதெல்லாம் செய்யறாங்க. வேற ஒன்றும் காரணம் இல்லை. இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் ஆலய வளர்ச்சி அடைய வேண்டும். அதுக்கு பொருளாதார தேவையா இல்லையா? அதனால நீங்க வீட்டுல வாங்கி எதாவது வாங்கி கொண்டாந்து கொடுக்காம கோயிலிருந்து இங்க தயார் பண்ணி வைத்திருக்காங்க. சுத்தமா தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தயார் பண்ணி பெற்றுக்கொண்டு பிள்ளையார் தொடங்கி ஒவ்வொரு சாமியும் நீங்கள் எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் கொதிக்க வைக்கலாம். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பித்து சனிக்கிழமை, அதனால் 3ஆம் தேதி மாலை சனிக்கிழமை இரவு 7 மணி வரைக்கும் மணிக்கணும். நேர குறிப்பு கொஞ்சம் ஒரு பிழையா இருக்கு. இதுல இரவு மணி 7 மணி வரைக்கும் போட்டிருக்கிறது. ஆனா 7 மணி வரைக்கும் இல்லை. ஏன்னா அடுத்த சில பூஜைகள்லாம் நடைபெறனால இடையூறாக இருக்கும். அதனால மதியம் 1 மணி வரைக்கும் எண்ணெய் சாத்தலாம். அப்ப உங்களுக்கு 1.5 நாள் முழுசா கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பக்தர் நாக்கால இன்னைக்கு புக்கப்புவாங்க கோயில் ஒரு சிறந்த கோவில். அதனால நிறைய பக்தர்கள் திறவார்கள். அதனால காலை மணி வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பிச்சு சனிக்கிழமை மதியம் 1 மணி வரைக்கும் நீங்க சாத்தலாம். 1.5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரியல, ராத்திரி 12 மணிக்கு மேல வந்து சாத்தலாமான்னு தெரியல. அது நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு நிறைய பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும். அதனால இந்த இரவு நேரத்தை விட்டுடலாமே, நாமே மனசாட்சியோட சிந்திப்போம். அவங்க எவ்வளவுதான் சிரமப்படுவாங்க நமக்காக. அந்த இரவு 1 மணிக்கு மேல விட்டுட்டு மறுநாள் காலையில மறுபடியும் தொடங்கும்படி அன்பட வேண்டியிருக்கிறோம். அதே போல அன்றைய தினம் மாலை 5:30 மணிக்கு மேல் 3ஆம் கால யாக பூஜை. முதலில் அதை வாசித்தேன் என்று நினைக்கின்றேன். அதை தொடர்ந்து 3ஆம் தேதி 5வது மாதம் 2025 சனிக்கிழமை அன்றைய தினம் காலை 8 மணிக்கு மேல் 4ஆம் கால யாக பூஜை, ஆச்சாரிய விசேஷ சந்தி, பூர்வாங்க பூஜைகள், சூரிய பூஜை, கோ பூஜை, பாவனாபிஷேகம், மண்டப ஆராதனை, வேதிகா அர்ச்சனை, விசேஷ தீபாராதனை, பூர்ணாகுதி, நவசக்தி அர்ச்சனை நடைபெறும்.
இதுல நான் பாவனாபிஷேகம் படிச்சுக்கிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பாலாலயத்திலையும் மூலாலயத்திற்கும் சுவாமிக்கு நித்தபடி 2 வேளை இந்த கோயில் அபிஷேகம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும், எந்த மறுப்பனை எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. 2 வேளை கட்டாயம் பாஸ்கரன் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் நினைவு சொல்லத்தான். அவர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 கால வேளை பூஜை கட்டாயம் நடைபெறும். அப்ப யாகசாலைக்கு போனோன்னு சாமிக்கு அபிஷேகம் ஆகாம இருக்குமே, ஏன்னா வெறும் வேள்விதான் அங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால யாகாலயத்தில் இருக்கின்ற அருவுருவ சுவாமிக்கு கும்பமாக நமக்கு உருவமாகவும் உருவம் இல்லாமையும் தோன்றுகின்ற கும்பத்தில் அருவுருவமாக இருக்கின்ற இறைவனை பாவனையாக நினைத்து கொண்டு சுவாமியின் சூளம் அஸ்திரத்தை பொருளை கொண்டு வைத்து அதை சுவாமி ஆவாகனம் பண்ணி சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும். அதனால இங்க அபிஷேகம் அன்னாடு வந்து பாக்குறவங்க, பாலாலயத்திலே மூலாலயத்தை அன்னாடு பார்த்தவங்க ஒரு நாள் பார்க்கலாம் சங்கடமா இருக்குமா இல்லையா? அப்ப யாகசாலையில இந்த பாவனாபிஷேகம் நடக்கும். அந்த நேரம் வந்து உட்கார்ந்து சுவாமி அபிஷேகம் நடக்கும்னு பார்க்கணும். அதனால அந்த பாவனாபிஷேகம் அன்னாடும் போட்டிருக்காரு. இப்போது எல்லா மேலும் நிறைய போடவே மாட்டாங்க, ரொம்ப பிரமாதமா திட்டமிட்டு எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அதனால எல்லா நாளும் நடைபெற இருக்கிற மாதிரி 4ஆம் காலத்தில் நடைபெறும், எல்லா காலத்திலும் நடைபெறும். அதே போல அன்றைய தினம் மாலை 5:30 மணிக்கு மேல் 5ஆம் கால யாகவேளை ஆச்சாரிய விசேஷ சந்தி, பூர்வாங்க பூஜைகள், சூரிய பூஜை, கோ பூஜை, பாவனாபிஷேகம், மண்டபாராதனை, வேதிக அர்ச்சனை, வேத பாராயணம், திருமுறை பாராயணம் நடைபெற்று தொடர்ந்து யாகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 7 மணி அளவில் பிம்ப சுத்தி நடைபெறுகின்றோம். நம்ம பக்தர்கள் எல்லாம் சென்று சுவாமிக்கு எண்ணெய் வைக்குமா இல்லையா? முதல் நாள்ல இருந்து வெள்ளிக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் எண்ணெய் வைத்திருக்குமா இல்லையா? சுவாமி எல்லாரும் தொட்டு எண்ணெய் வைத்ததுக்காக அந்த பிம்பத்தை சுத்தம் செய்கின்ற பிம்ப சுத்தி என்று சொல்லக்கூடிய பூஜை நடைபெறும். எந்த தப்பும் இல்லை. யாரும் நாங்களாம் தொட்டனாலும் சாப்பிடணும் அப்படிலாம் இல்லை. எல்லாரும் தொட்டா கட்டாயம் அழுதுதான். உங்க வீட்டுல ஒரு பிளேட் இருக்கு, எல்லாரும் வந்து கை வச்சு தட்டுட்டா நம்ம சாப்பிடுவோம் அந்த பிளேட்ல? நம்ம சாப்பிடுறதுக்கே இவ்வளவு யோசிக்கிறோமே, அப்ப எல்லாரும் போய் தொட்ட சாமிய அப்படியே செய்யலாமா? உடனே இப்ப இந்த எதிர்ப்பு கோச்சி எல்லாம் உடனே கிளம்பிடுவாங்க. அது என்ன அந்த பூஜை செய்யறாங்க, இதெல்லாம் நடந்துருக்கு சில பேர். அப்ப நாங்க தொட்டா தப்பான்றாங்க. அப்படிலாம் இல்ல. சுத்தம் என்பது நமக்கு ஆரோக்கியம். நான் இப்ப கூட ஒரு 4 நாள் ஆரம்பித்துறது டாக்டர் சொன்னார், கடையில எதையோ சாப்பிட்டேன். எனக்கு தெரியல, அவரே எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்தார், பயத்தாரு. சாமி பருப்பு சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு என்னை பார்த்தாரு. அப்புறம் என்ன சாப்பிடுவீங்கன்னு என்ன கேட்டார். இப்ப பாருங்க, ஒரே ஒரு நாள் தவறா சாப்பிட்டா ஃபுட் பாய்சன் வந்ததுல, அப்ப சுவாமி இத்தனை பேர் போய் தொட்டிருக்கோம், தப்பு இல்லை. ஆனாலும் அதை புனிதப்படுத்தணுமா இல்லையா? அதுக்காக பிம்ப சுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த பிம்பத்தை சுத்தம் செய்கின்றார்கள். அவ்வளவுதான் அதுக்குள்ள சுற்றணும். பிம்ப சுத்தி பண்ணுவார்கள், பிறகு மகாபிஷேகம் பண்ணுவார்கள். மகாபிஷேகம் நடந்த பண்ண பிறகு சுவாமிக்கு காப்பு கட்டுகின்ற வைபவம் ரக்ஷாபந்தனம் என்று சொல்லக்கூடிய பூஜை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து தத்துவ அர்ச்சனை பிரசாகுதி என்று சொல்லக்கூடிய பூஜை நடைபெறும். ரொம்ப முக்கியமான பூஜை. இதை கட்டாயம் வந்து எல்லாரும் கலந்து பார்க்கணும். பிரசாகுதி என்றால் என்ன என்று கேட்டிருக்கின்றார். சுவாமியின் அருள் ஜீவ கலைகள் சைவ சித்தாந்தம் 36 தத்துவத்தை சொல்லுகின்றது. 36 தத்துவங்களை சொல்லுகின்றது. இந்த தத்துவார்த்தத்தை இந்த பிரசாகுதி பூஜையில பூஜை செய்து சுவாமிக்கு எல்லா தத்துவத்தின் உணர்வுகளை உண்டு பண்ணுவதற்காக யாகாலயத்தில் யாக மண்டபத்தில் அந்த பூஜை நடைபெற்று அந்த யாக ஜீவ கலைகளை அங்கிருந்து அருள் சக்தியை யாகசாலையிலிருந்து ஆச்சாரியர்கள், நவகுண்ட ஆச்சாரியர்கள், பட்டகுண்ட ஆச்சாரியர்கள் மட்டும்தான் இந்த பிரசாகுதி பூஜையில கலந்து கொள்வார். பஞ்சகுண்ட பட்சத்தில் இருக்கின்ற மீனாட்சிக்கும் மஞ்சகுட்டில் இருக்கிற சுந்தரேஸ்வரருக்கும் மூலாலயத்தில் இருக்கின்ற முத்துமாரியம்மனுக்கும் பிரசாகுதி பூஜை நடைபெறும். நாடி சந்தானம் என்று சொல்லக்கூடிய பூஜை நடைபெறும். அந்த 36 தத்துவத்தை பூஜை செய்து அங்கிருந்து அந்த அருள் ஜீவ கலைகள் ஆச்சாரியர்கள் யாகாலையில புறப்பட்டு நேரா ஒரு தெப்பை கை கட்டியிருப்பார்கள். வெள்ளி தங்கம் எல்லாம் கட்டியிருக்க முடியாது. அவர்கள் வசதி ஆலய வசதிக்கேற்ப அதை தயார் பண்ணுவார்கள். அதற்கு ஏற்ப அந்த நாடிகளை கட்டி ஆச்சாரியர் அங்கிருந்து அந்த அருள் ஜீவ கலைகளை கொண்டாந்து சுவாமியின் பிம்பத்தில் சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள், சாத்த இருக்கின்றார். சுவாமியை யாருனாலும் உண்டு பண்ணிவிட முடியாது. இது நல்ல குறிப்பு. சுவாமியின் பிம்பத்தை இப்ப நாங்க கும்பாபிஷேக நாளை பண்றோம்னா நாங்க சாமியை உண்டு பண்ணல. சுவாமி பரமாத்மா, யார் உண்டு பண்ண முடியும், யார் எடுக்க முடியும், எல்லாம் முடியாத. ஆனா அருள் ஜீவ கலைகளை, இந்த தத்துவ கலைகளை தான் நாம் எடுத்து வைத்து புரிந்து கொள்ள முடியும்.
தத்துவ கலைன்னா என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன். நான் இப்ப கொஞ்ச நாளா ஒரு 2.5 வருஷமா, ஒரு வருஷம் இல்ல 2.5 வருஷமா மாதம் இத வகுப்பா ஒவ்வொரு வீட்டுல போய் சொல்லித்தரேன். ஆனா நீங்க யாரும் வந்ததில்லை. அது வந்து லோகாமா வந்திருக்காங்க, இன்னும் 2-3 பேர் யாரும் வந்திருப்பாங்க. எவ்ரி மந்த் இந்த 36 தத்துவம்னா என்னன்னு ஒரு வகுப்பா 2.5 வருஷமா நடத்திட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது. வெறும் இந்த 36 தத்துவத்தை பத்தி தான். கடவுளின் 5 தத்துவம், ஆன்மாவின் 7 தத்துவம், 22 தத்துவம், இந்த உடலின் தத்துவம். இத பத்தி பிரிச்சு 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கு. இன்னும் முடியல. இன்னும் இப்பதான் இந்த மாதம் தான் 5 முடிச்சு 7 முடிச்சு இப்பதான் முடிச்சு 2.5 வருஷமா. அப்ப அவ்வளவு பெரிய விஷயத்த அந்த தத்துவ பூஜை அன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க நினைச்சு பாருங்க, 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்கு, இன்னும் முடியல. 2.5 வருஷமா சொல்லிட்டு இருக்க முடியல. அப்ப அது எவ்வளவு முக்கியமான பூஜை. அப்ப வந்து அதை நம்ம என்ன செய்யணும், வந்து உட்கார்ந்து இந்த தத்துவ மந்திரங்களை காதுல கேட்கணும். ரொம்ப சிம்பிள். இன்னும் கூட கொஞ்சம் புரியுதுக்கா, உடஞ்சி கீழே இங்க நின்று சுவாமியை வழிபாடு செய்யறோம். சுவாமி பரமாத்மா எல்லாமாக இருக்கின்றவர். அவருக்கு எல்லாம் புரிந்தா கூட உருவமா வருகும் போது அதற்கான உணர்வு தேவை. ஒருத்தர் இங்க நின்று கொண்டு அழுகின்றார். அந்த அழுகையின் தத்துவம் கடவுளுக்கு புரியணுமா இல்லையா? இல்லைன்னா கடவுள் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணுவார்? இப்ப இதுல இந்த ஆத்ம தத்துவத்தை பருஷ தத்துவ ஆயிரமா வரும். பருஷனா தொடுவது. ஒருத்தர் தொடுவதனால் வரக்கூடிய உணர்வு அம்பாளுக்கு வரணும். இங்க இருந்து ஒருத்தர் வேண்டிக் கொள்றார், எனக்கு உடம்புல சுகம் இல்ல, இந்த உடம்ப நல்லா ஆக்கணும், இப்படி தொட்டா சுவாமிக்கு புரியணும். அந்த புரிய வைப்பதற்காக அந்த தத்துவ கலைகளை கொண்டாந்து சுவாமிக்கு பூஜை செய்து சமர்ப்பிக்கிறோம். ரொம்ப முக்கியமான பூஜை. இந்த பூஜையில நீங்கள் எல்லோரும் கலந்து சிறப்பிக்கப்பட வேண்டுகின்றோம். அதை ஒட்டி அந்த பிரசாகுதி நடந்த பிறகு பூர்ணாகுதி, தீபாராதனை, விபூதி பிரசாதம் வழங்கப்படும். அன்றைய தினம் ஏறக்குறை கொஞ்சம் நேரம் ஆகும். கட்டாயம் 5ஆம் காலை போதும் சிறப்பான காலம், கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனாலும் முடித்து விடுவார்கள்.